உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்றைக்கி ஒரு சோகமான விஷயம். ஆல்ரெடி நான் சோகத்தில் தான் இருந்தேன். மேலும் ஒரு சோகம் தர மாதிரி ஒரு விஷயம். எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக இருந்த கோழி இறந்துருச்சு. அது எங்கள் வீட்டில் ஒரு குழந்த மாதிரின்னு சொல்லலாம். ஏன்னா எங்கள் வீட்டில் இப்படி ரொம்ப வருஷமாக இருக்கிற விஷயங்கள் ஒரு சிலது இருக்குது. அதில் எங்கள் பீட்டர், கோழி, டாப்பி நிறையா இருக்குது. அதுவும் கோழி தான், டாப்பிங்கிறதும். கிட்டத்தட்ட எங்கள் வீட்டில் ரொம்ப வருஷமாக எங்கள் வீட்டிலே வளர்ந்துக்கிட்டு இருக்கிறது செல்லமாக. அது எங்கள் வீட்டில் ஒரு அங்கமாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு கோழி தான் இது. இது குழந்த மாதிரி எங்கள் வீட்டில் ரொம்ப வருஷமாக இருந்தது. ஆக்சுவலாக இது இப்படி ரொம்ப வருஷமாக இருக்குங்கிறது எனக்கே தெரியாது. நான் அப்போ பார்க்கும்போது இது வேறு கோழியோன்னு நினச்சிட்டு இருப்பேன். கதை பார்த்தா அதே கோழி தான். முள்ளுக்கா கோழி, நல்லா முள் வளர்ந்து ரொம்ப பழைய கோழி. இது 15 வருஷம் வீட்டில் இருந்தது. அது வயசாகி இறந்து போயிடுச்சு. ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். நிறைய பல இறப்புகள் எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நமக்கு மனசுக்கு பிடிச்ச ஒன்று நம்மளை விட்டு போகும்போது அதோட கஷ்டங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அந்த வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது, அனுபவிச்சா தான் தெரியும். சரி, ரைட். நல்லபடியாக அடக்கம் பண்ணிவிட்டு நம்ம போய் அடுத்த வேலையை பார்ப்போம்.